ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நமக்கு சுகஞ்சீவன் பலன் கொடுத்து இந்த புதிய வாரத்தை காணவும் இந்த நாளை காணவும் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் ஆரம்பிக்க தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கிறது. நாம் எல்லா இடங்களிலும் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் பாடல்களும் அநேக இடங்களிலே ஆராதனைகளும் இந்த மாதத்திலே நடக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது சில இடங்களிலே இந்த ஊரில் கூட அந்த டெக்கரேஷன்ஸ், லைட்ஸ் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒரே ஒரு வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாக நாம் வாசித்து நாம் ஆராதித்து ஜெபித்து இந்த நாள் இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு இருக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம். நமக்கும் இது ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களிலே காணப்படுகிறது. சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி அருமையாக எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனத்திலே அநேக காரியம் உண்டு. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் தேவனுடைய பிறப்பின் மாதத்தின் இந்த நாளிலே இந்த வசனத்திலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோமா? அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? இது ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக இந்த வசனத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாழ்மையாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், முதலாவது அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று. அப்போ இந்த உலகத்திலே இந்த உலகத்தின் காரியங்கள் மூலமாக ஒரு சமாதானம் வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் அது ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் அல்ல. பாருங்க, கடந்த நாளிலே ஒரு போதகரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இந்த நாட்களிலே அநேகர் அவர்கள் பணத்தையும் அந்தஸ்தையும் மேன்மையையும் ஆஸ்தியையும் செல்வத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களை நாடி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவைகள் நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்காது என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது நான் யோசிக்கிறேன், ஆம், அவைகளெல்லாம் நமக்கு தேவைதான், அவைகளை நாம் டிஸ்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் அவைகள் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சமாதானம் அது ஒரு மெய்யான சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்லி, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் மனுஷனை மிகவும் அழகாக அவர் படைத்து அவர்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தின் பாவத்தின் நிமித்தம், பிசாசினால் வந்த அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் தேவனோடு இருந்த சந்தோஷம், சமாதானம், அந்த உறவை இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை மீட்டு எடுக்கும்படியாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்லுகிற காரியம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமான தேவன், அவர் நித்திய பிதா, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர்
அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எழுதப்பட்டிருக்கு. he is the prince of peace. நான் விசுவாசிக்கிறேன். அவர் குழந்தையாக வந்தார், ஆனால் குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. he is the prince of peace. hallelujah. அதை நாம் பெற்றுக்கொள்வோமா? hallelujah. நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோமா? ஹல்லேலூயா. விசேஷமாக இதே அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் அவர் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியை உங்களோடு இருக்கும்படியாக ஆவியானவர் வருவார், உங்களோடு இருப்பார், நான் உங்களோடு கூட திரும்பி வருவேன், இருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சமாதானம், இது ஒரு மெய்யான சமாதானம், இது ஒரு மேலான சமாதானம். பாருங்க, அவர் அற்புதம் அடையாளங்கள் செய்யும்போது காற்றையும் கடலையும் அதற்றி பீஸ் பீ ஸ்டில் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் பயப்படும் போது சொன்னார். அதே தேவன் இந்த நாட்களிலே நமக்கும் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுமா? உங்கள் இருதயம் கலங்கி போய் இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் பயத்தோடு இருக்கிறதா? இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? உங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதா? இல்லாவிட்டால் வேலையிலோ நீங்கள் செய்கிற காரியங்களிலே உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருக்குமானால், இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? அவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த மெய்யான சந்தோஷம், சமாதானத்தை இந்த வேளையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. விசேஷமாய் நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக இந்த தேசங்களிலே சமாதானத்தை தேடுகிறார்கள். இந்த கவர்மெண்ட் வந்தா, அந்த கவர்மெண்ட் வந்தா, இவர்கள் வந்தால், அவர்கள் வந்தா, இல்லாவிட்டால் இந்த பணம் இருந்தால், அவ்வளவு இருந்தால், இந்த ஆஸ்தி இருந்தால், மேன்மை இருந்தால் சமாதானம் வரும் என்று ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், மெய்யான சமாதானம் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை நாம் பற்றிக் கொள்வோமா? அவரை நம்முடைய குடும்பத்துக்குள் வரவேற்போமா? அவரை நாம் ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமாகவே அவர் நம்மை கைவிட மாட்டார். விசேஷமாக இந்த நாளிலே இயேசு, நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சமாதானக்காரனர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர்தான் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, நீர்தான் ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானமும் எங்களுடைய இருதயத்தில் பொங்குகிறது என்று சொல்லி நாம் பாடி ஆராதித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பண்டிகை நாட்களிலே இதை பண்டிகையாய் மாத்திரம் அல்ல, ஒருவேளை நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு உகந்தவர்கள் கூட மாத்திரம் அல்ல, அதெல்லாம் நல்லதுதான், ஐக்கியம் எல்லாம் நல்லதுதான், சபையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் நாம் ஒரு எளியவர்களுக்கு, ஒரு கஷ்டப்படுகிறவர்களுக்கு, கட்டுள்ளவர்களுக்கு, ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை செய்து இயேசுவின் சமாதானத்தை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்தை நாம் அவர்களுக்கு கொடுப்போமா? ஒரு சின்ன வகையில், ஏதாவது ஒரு வகையில் நாம் விதமாக அவர்களை பார்த்து ஒரு உணவோ, இல்லாவிட்டால் ஒரு கிஃப்டோ, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும்படியா இந்த பண்டிகை நாட்களிலே செய்வோமா? அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த வேளையில் நாம் பாடி, நாம் ஜெபித்து, நாம் ஆராதித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அதிசயம்தானே, நீர்தான் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே என்று சொல்லி நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. 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 நம் தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க சோர்ந்து போவதில்லை. பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
சமாதான காரணரும் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. ஆமென். சமாதான காரணரும் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவது. பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவது. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஹalleluya. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாடுவோமா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பொங்கட்டும். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் நீக்கிவிட்டார், பயங்களெல்லாம் போக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அதிசயம், இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆராதிப்போம். ஹalleluya. ஓஹோ இது உண்மை. ஒருவரே இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, சந்தோஷமும் சமாதானமும்
எங்கள் உள்ளத்திலே பொங்குது ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆண்டவரே, சர்வத்தையும் படைத்தவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் இந்த வேளையிலே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. ஆராதித்து பெற்றுக்கொள்ளுவோமா? Let's receive the peace that comes from God, the peace that only He can give us. Hallelujah. सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே, सर्व सृष्टिயை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மிடம் போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டி, सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே, सर्व सृष्टिயை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதிப்போம். அல்லேலூயா, 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 எல்லா மனிதரும் ஆண்டவர் நீரே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், ஏங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், ஏங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே ஆண்டவரே. சகலத்தையும் ஆளக்கூடியவர் நீர் ஆண்டவரே. உம்மை இந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விரும்புகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களிலே ஏதோ ஒரு பண்டிகையாக மாத்திரம் அல்ல, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே, நீர் குமாரனாக கொடுக்கப்பட்டீரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை பெற்று ஆண்டவரே அநேகருக்கு, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஆண்டவரே மற்றவர்களுக்கு, ஆண்டவரே ஜீவன் இல்லாதவர்களுக்கு, கட்டப்பட்டவர்களுக்கு அந்த சமாதானத்தை நாங்கள் கூற எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. இந்த வாரம் முழுவதும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எல்லாவற்றிலும் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆசீர்வாதமாய் இருந்து இந்த வாரத்தை நாங்கள் வெற்றியோடு முடித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God be with you. தேவனுடைய சமாதான பிரபு உங்களோடு இருப்பாராக. Amen.